12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபியூச்சர்னால இன்ஜினியரிங், மெடிக்கல், ஐடி ஜாப் இவைகள் தான் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா ஒரே நேரத்துல இன்ஜினியரிங் டிகிரி, ஆபீசர் ஜாப், யூனிஃபார்ம் லைஃப், 18 lakh சேலரி, நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பெருமை, இவை எல்லாமே ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பு தான் இந்தியன் ஆர்மி டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இந்த ஸ்கீமின் மூலமாக ஜேஇ மெயின் தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு நேரடியாக ஆர்மி ஆபீசர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அதை சார்ந்த முழு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியன் ஆர்மி வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்த மாணவர்கள் ஜேஇ மெயின் மார்க் அடிப்படையில் ஆர்மி ஆபீசராக தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள். இந்த வருடத்திற்கான நோட்டிபிகேஷன் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுல தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் டிகிரி பெறுவார்கள், மிலிட்டரி ட்ரைனிங் பெறுவார்கள், அதனோடு ட்ரைனிங் முடிந்தவுடன் லெப்டினன்ட் ரேங்க் ஆபீசராக பணி வாய்ப்பு பெறுவார்கள். பல மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு தெரியாததால் இந்த வாய்ப்பை தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்திருக்க வேண்டும். அதனோடு பிசிஎம்ல அக்ரிகேட்டாக மினிமம் 60% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஜேஇ மெயின் 2026 தேர்வினை எழுதியிருக்க வேண்டும். அதனோடு அன்மேரிட் மேல் கேண்டிடேட் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 1 ஜனவரி 2027 அடிப்படையில் 16.5 வயது முதல் 19.5 வயது வரை அவர்களுக்கு இருக்க வேண்டும். 1 ஜூலை 2007 முதல் 1 ஜூலை 2010க்குள் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையிலும் இதற்கென செப்பரேட்டாக எந்த ஒரு நுழைவுத் தேர்வையும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. மாணவர்கள் ஆன்லைனிலே இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். அதனை அடுத்து ஜேஇ மெயின் மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் என்பது வெளியிடப்படும். ஷார்ட் லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ என்பது நடைபெறும். அதனை அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் நடைபெற்று இதில் தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் மெரிட் லிஸ்ட்ல இடம்பெறுவார்கள். அவர்களுக்கு ஜாயினிங் லெட்டர் என்பது அனுப்பப்படும். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ என்பது 5 நாட்கள் நடைபெறும். இந்த இன்டர்வியூல மாணவனுடைய பர்சனாலிட்டி மற்றும் லீடர்ஷிப் என்பது சோதிக்கப்படும். இதுல குறிப்பா மாணவனுடைய கம்யூனிகேஷன், லீடர்ஸ், டீம் ஒர்க், கான்பிடென்ட், டிசிஷன் மேக்கிங் போன்ற திறன்கள் பரிசோதிக்கப்படும். இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமின் மூலமாக செலக்ட் ஆன மாணவர்கள் 4 வருட ட்ரைனிங் பெறுவார்கள். இதுல 3 வருட மிலிட்டரி ட்ரைனிங் மற்றும் இன்ஜினியரிங் ட்ரைனிங்கும், 1 வருட இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூன்ல ட்ரைனிங்கும் வழங்கப்படும். முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனை அடுத்து அவர்களுக்கு லெப்டினன்ட் ரேங்க் பதவியும் கிடைக்கும். இந்த ஜாப்ல சேலரி மற்றும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் முடித்த உடனே லெப்டினன்ட் ரேங்க் ஆபீசராக பணி வாய்ப்பு கிடைக்கும். சேலரியை பொறுத்தவரையிலும் அடிப்படை சம்பளம் 56,100 முதல் 1,70,000 வரை சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வருடத்திற்கு 17 முதல் 18 லட்சம் வரை சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சம்பளத்தோடு ஃப்ரீ மெடிக்கல், யூனிஃபார்ம் அலவன்ஸ், ரிஸ்க் அலவன்ஸ், டிராவல் பெனிஃபிட்ஸ், அதனோடு ரெஸ்பெக்ட்ஃபுல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் லைஃப் என்பது கிடைக்க இருக்கின்றது. இந்த ஆர்மி ஆபீசர் ஆவதற்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் என்பது மிக மிக முக்கியம். 2.4 கிலோமீட்டர் தூரத்தை 10 நிமிடம் 30 செகண்டுக்குள் மாணவர்கள் கடக்க வேண்டும். அதனோடு குறிப்பிட்ட நேரத்திற்குள் 40 புஷ்அப், 6 புல்அப்ஸ், 30 சிட்டிங்ஸை நிறைவு செய்ய வேண்டும். ஸ்விம்மிங் பேசிக் நாலேஜ் என்பது இங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இதற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இப்பொழுதிலிருந்து உங்களுடைய ஃபிட்னஸுக்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த வருடத்திற்கான நோட்டிபிகேஷன் வெளிவந்து விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 12 ஜூன் 2026. இதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய மாணவர்கள் அப்ளை செய்வதற்கான அபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, இன்ஜினியரிங் டிகிரி வாங்கி சாதாரண ஜாப் போவது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. யூனிஃபார்ம் போட்டு நாட்டை பாதுகாக்கும் ஆபீசர் வாழ்க்கை என்பது ஒரு பெருமை மிக்க, ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒன்று, ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று. எனவே மாணவர்களே, உங்களிடம் டிசிப்ளின், டெடிகேஷன், கரேஜ் இவைகள் இருந்தால் இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மேலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.